கைஸ், இன்னைக்கு நம்ம 2025ல ரிலீஸ் ஆன டிராக்யூலா அப்படின்ற ஹிஸ்டாரிக் ஃபீல் குட் மூவி தான் பார்க்க போறோம். இந்த படம் ரொம்ப சூப்பரா எடுத்திருப்பாங்க. நான் இந்த படம் வந்த உடனே போடணும்னு நினைச்சேன். ஆனா சில டெக்னிக்கல் இஷ்யூவால என்னால போட முடியல. சோ வாங்க இப்ப அந்த கதைக்குள்ள போலாம். நீங்க பார்த்து கொண்டு இருப்பது வாய்ஸ் மூவி ஷார்ட்ஸ். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல 1480வது காலகட்டத்தை காமிக்கிறாங்க. இது ரொமேனியா. இங்க ஒரு பெரிய ராஜாங்கம் இருக்கு. அங்க இளவரசர் ஒரு சின்ன மியூசிக்க வாசிக்கிறாரு. அவரோட நேரத்தை அவங்களோட மனைவியோட செலவு பண்றாரு. ரொம்ப சந்தோஷமா 2 பேரும் ரொம்ப அன்பா புதுசா திருமணம் ஆனனால ரொம்ப ஜாலியா இருக்காங்க. இப்ப அந்த ராஜ்யத்துக்கு வாரியர் எல்லாருமே வராங்க. அரசர்கிட்ட நம்ம போரை தொடங்கணும், எதிரி நாட்டை சேர்ந்தவங்க நம்ம ராஜ்யத்தை அடைய முயற்சி பண்றாங்க அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு அவங்க மனைவி விட்டு வர மனசே இல்லை. ஆனா வேற வழியில பிரிஞ்சு போய்தான் சொல்லி 2 பேரும் பிரிக்கிறாங்க. அப்போ இளவரசி அவங்க கணவர் கிட்ட, அரசரே நீங்க உயிரோட வரணும், ஏன்னா நீங்க இல்லாம என்னால வாழ முடியாது. இந்த நாட்டோட அரசராகவும் என்னோட கணவராகவும் என்னோட காதலனாகவும் நீங்க திரும்பி உயிரோட என்கிட்ட வந்து சேரணும் அப்படின்னு சொல்ல அவங்க 2 பேரும் இப்போ பிரிஞ்சு போறாங்க. இரவும் வாருக்கு போறனால இளவரசி இங்க இருந்து ஆபத்துன்னு சொல்லிட்டு வேற ஒரு இடத்துக்கு அவங்க அனுப்ப சொல்லி கொஞ்சம் பேரை அவங்க கூட அனுப்புறாங்க. இப்ப ஈரவும் வாருக்கு போறதுக்கு முன்னாடி ப்ரே பண்ண போறாரு. அப்ப சர்ச்ல இருக்கிற பிரீஸ்டும் இளவரசர் கிட்ட, நீ போற காரியம் நல்லபடியா நடக்கும், உனக்கு வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்ல இளவரசரும் அவர்கிட்ட, உங்களுக்காக நான் பல ஆயிரம் பேரோட தலைய வெட்டி எடுக்கிறேன், இந்த நாட்டுக்காக என்ன வேணா நான் பண்றேன், ஆனா நான் உயிரோட இருக்கணும், நான் நல்லா இருக்கணும்னா அதுக்கு என் மனைவி என் கூட இருக்கணும். அதனால கடவுள்கிட்ட நீங்க என் மனைவிக்கு அதிகமான ஆயுள கொடுக்க சொல்லி கேளுங்க. அவ எவ்வளவு நிம்மதியா சந்தோஷமா இருக்காளோ நானும் நல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்ல, நான் கடவுள் கிட்ட பிரார்த்தனை பண்றேன்றத பிரீஸ்ட் சொல்ல, கடவுள் கிட்ட பிரார்த்தனை பண்ணாதீங்க, அவருக்கு ஆர்டர் போடுங்க, இத நான் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இளவரசர் அந்த இடத்த விட்டு போறாரு. இப்ப வார் தொடங்குது. நிறைய ஆட்கள் இவங்களோட எல்லை கிட்ட வர, அரசர் நம்ம போக வேணாம், அவங்க கிட்ட வந்த பிறகு நம்ம ஆட்கள் சுத்தி அவங்கள போட்டு தலையெல்லாம் சொல்லி பயங்கரமா மாஸ்டர் பிளான் எல்லாம் போட்டுட்டு எல்லாரு கூடயும் சண்டை போடுறாங்க. அதே நேரம் இளவரசி வேற ஒரு இடத்துக்கு போறதுக்காக குதிரையில போயிட்டு இருக்காங்க. அவங்க பின்னாடி அவங்களோட அடியாட்கள் எல்லாம் வந்துகிட்டே இருக்க, இளவரசி போற விஷயம் எதிரி மன்னருக்கு தெரிஞ்சிரும். அவங்கள கொல்ல சொல்லி ஆட்களை அனுப்பி வச்சிருப்பாங்க. அவங்க மறைஞ்சு இருந்து இளவரசி வரக்கூடிய குதிரையை தாக்குவாங்க. அங்க இருக்கிற எல்லா வாரியரையும் அட்டாக் பண்ணுவாங்க. இத பார்த்த இளவரசி அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு குதிரையில வேகமா போயிட்டு இருக்காங்க. இங்க இளவரசரும் எதிரி நாட்ட இருக்கிற ஆட்கள் எல்லாரையும் கொன்னு அவங்க தலையை எடுத்துட்டு வந்து எதிரி நாட்டு இளவரசர் முன்னாடி வைப்பாரு. அவங்க வின் பண்ணாத ப்ரூவ் பண்ணுவாரு. அந்த டைம் அங்க அந்த வாரியர் சில பேர், இளவரசரே உங்க மனைவி தேடி எதிரி நாட்டு வீரர்கள் போயிருக்காங்க, அவங்க ஆபத்தான நிலைமையில இருக்காங்கன்னு சொல்ல பதறி போன ஹீரோவும் குதிரை எடுத்துட்டு அவங்க மனைவி தேடி போறாரு. இங்க இளவரசியும் வேகமா குதிரை வண்டி ஓட்டிட்டு போறாங்க. அப்போ அவங்க போகக்கூடிய அந்த இடத்துல நிறைய டிராப் இருக்கு. அந்த டிராப்ல குதிரையோட கால் மாட்டிட்டு ஹீரோயின் கீழே விழுகுறாங்க. அவங்கள பார்த்த எதிரி நபர்களும் கத்தி எடுத்துட்டு அவங்களை கொல்ல முன்னாடி போக அவங்க பின்னாடி நடந்து போயிட்டே இருக்கும் போது அங்க அந்த டிராப்ல அவங்க கால் மாட்டிக்குது. அவங்களால ஓட முடியல. அப்போ எதிரி நாட்டை சேர்ந்தவங்க இறங்கி வராங்க. அதுல நிறைய பேர் டிராப்ல மாட்டிக்கிறாங்க. அப்ப அங்க இருந்த 3 பேர்ல ஒருத்த மட்டும் கத்தி கீழே குத்தி குத்தி செக் பண்ணிட்டே இளவரசர் கொல்றதுக்காக முன்னாடி போயிட்டு இருக்கான். இப்ப அந்த இடத்துக்கு இளவரசர் வராரு. அவரோட கத்தியால எல்லார்த்தாலையும் வெட்டி வீசுறாரு. அப்ப கடைசியா அங்க இருந்த ஒருத்தன் ஹீரோயின் கிட்ட போறத பார்த்த அவரு கத்தி அவனோட முதுகுல குத்த, அந்த ஒரு கத்தி ஹீரோயினோட வயிற்றுலயும் குத்திரும். ஹீரோயின் அப்படியே கீழே சரிஞ்சு விழுக வயிற்றுல ரத்தம் போயிட்டு இருக்கும். இத பார்த்த இளவரசரால நம்ப முடியாம அவங்கள அள்ளி அவங்க மடியில வச்சு அழுக ஆரம்பிப்பாரு. உனக்கு ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்ல அவங்க அவரோட மடியிலே உயிரை விட்டுறாங்க. இது அவரால் ஏத்துக்கவே முடியல. பயங்கர கோவம் வருது. அந்த கோவத்தோடய அவரு பிரீஸ்ட பக்கம் வராரு. நான் உன்கிட்ட என்ன சொன்னேன், என்னோட இளவரசி இல்லாம எனக்கு வாழ்க்கையே கிடையாது, உன் கடவுள் கிட்ட பிரார்த்தனை பண்ண சொன்னல, அது உன் கடவுள் காதுல விழுகலையான்னும் போது பிரீஸ்டும், இளவரசரே சாவு எல்லாருக்கும் இயற்கையானதான், அத கடவுளால மட்டும் இல்ல யாராலையும் மாத்த முடியாது. இளவரசரும் பயங்கரமா கோவப்படுறாரு. இத பார்த்த பிரீஸ்டும், இளவரசரே பொறுமையா இருங்க, நீங்க சொன்ன மாதிரி எல்லா விஷயத்தையும் நான் கடவுள் கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டேன், ஆனா இந்த விஷயத்த நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது, எல்லாமே கடவுளோட செயல் போது. அப்படியா, அப்ப நான் சொல்ற இந்த மெசேஜையும் கடவுள் கிட்ட சொல்லு, என் மனைவி என்கிட்ட வர வரைக்கும் கடவுளை நம்ப நான் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரீஸ்ட அங்கேயே குத்தி கொலை பண்றாரு. இத பார்த்தாங்க அந்த வாரியர் எல்லாருமே இளவரசரை அந்த இடத்த விட்டு கூட்டிட்டு போறாங்க. அங்க இருக்கிற இயேசுவோட கண்ல இருந்து ரத்தம் வரத காமிக்கிறாங்க. இடியெல்லாம் பயங்கரமா இடியுது. இப்போ
400 வருஷங்கள் கழிச்சு காமிக்கிறாங்க. சிட்டில இருக்கிற ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சீனியர் டாக்டரும் அவரோட ஜூனியரும் வேகமா நடந்து போறாங்க. ஜூனியரும் சார் அவர் வந்துட்டாரு, அவர் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, அதனால நான் சர்ச்லயே அவரை உட்கார வச்சிருக்கேன் போது நீ பண்ணது கரெக்டான விஷயம் தான், நம்ம உடனடியா அவரை பார்த்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சர்ச்சுக்கு போறாங்க. அங்க ஒரு பிரீஸ்ட் இருப்பாரு. ஆனா இவர் மத்த பிரீஸ்ட் மாதிரி கிடையாது. இவர் எல்லாத்தையும் பிராக்டிக்கலா யோசிக்க கூடியவர். சர்ச்லயே கொஞ்சம் சரக்கடிக்க என்ன சார் இப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்கும் போது, நீங்க வர லேட் ஆயிடுச்சு, எனக்கும் இங்க வேற எந்த இடமும் கரெக்டா தோணல, அதனாலதான் எங்கேயோ குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். சரி எதுக்கு என்ன வர சொன்னீங்க, ஏதாவது முக்கியமான விஷயமான போது பேஸ்மெண்ட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. இவங்க ஒரு பொண்ணை பிடிச்சு வச்சிருப்பாங்க. அந்த பொண்ணோட தகவலை அங்க அந்த பிரீஸ்ட் கிட்ட சொல்லுவாங்க. இந்த பொண்ணுக்கு திருமணம் நடக்கும் போது அந்த இடத்துல வினோதமா நடந்திருக்கா, அங்க இருக்கிறவங்க எல்லாரையும் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணா. அதுக்கடுத்து அவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போது இவளோட பிஹேவியர் எல்லாம் வித்தியாசமா இருந்தது, அதனாலதான் உங்களை கூட்டிட்டு வந்தோம். எங்களுக்கு சில சந்தேகம் இருக்குன்னும் போது, என்ன சந்தேகம், அவர் ரத்த காட்டேரின்றதா அப்படின்னு போது உங்களுக்கு எப்படி தெரியும், நான் இவ்வளவு பேரை பார்த்திருக்கேன், ஆனா உங்களுக்கு இதை ப்ரூவ் பண்ணியே காமிக்கிறேன். 100 வருஷத்துக்கு முன்னாடி இதுங்கெல்லாம் உயிரோட இருந்ததுன்னு நான் பார்த்திருக்கேன், ஆனா நான் நேர்ல பார்த்தது கம்மி தான், இப்பதான் முதல் முறையா பாக்குறேன். அந்த பொண்ணோட பல்ல பாப்பாரு. பல்லு ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். அவளும் கடிக்க ட்ரை பண்ணுவா. இப்போ ஜன்னல் ஓபன் பண்ணா அந்த சூரிய வெளிச்சத்தினால அவ கை எரியுது. இந்த வேம்பீருங்கெல்லாம் இப்ப அடாப்ட் ஆயிட்டாங்க. மனுஷங்களை மாதிரியே மனுஷங்களோட மிங்கிள் ஆவாங்க, ஆனா வெளிச்சம் இருக்கிற இடத்துல போக மாட்டாங்கன்னு சொல்லி ஏசு சிலுவைய அவகிட்ட காமிக்க அது எரியுது. அந்த பொண்ணும் சிரிக்கிறா, என்னால உங்களால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னும் போது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த பொண்ணு கிட்ட போய் நீ யாரு, எதுக்கு இங்க சுத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே அந்த பொண்ணோட கழுத்தை பாப்பாங்க. அந்த பொண்ணோட கழுத்துல கடிப்பட்ட காயம் இருக்கு. அப்போ இவளை யாரோ ஒரு வேம்பயர் கடிச்சுதான் இவ இப்படி ரியாக்ட் ஆயிருக்கா அப்படின்றத அவர் சொல்லுவாரு. இப்ப அவளும் சொல்ல மாட்டேன், எனக்கு வேண்டியதை நீங்க கொடுத்தாதான் பதில சொல்லுவேன் அப்படின்னும் போது அங்க இருந்த ஜூனியரோட கையில இருக்கிற ரத்தத்தை அவள் கொடுக்க, அவ கேளுங்க நான் பதில இப்ப சொல்றேன் அப்படின்னும் போது, நீ யாரு, உன்னை யாரு இப்படி மாத்துனது அப்படின்னு கேட்க, என்னோட மாஸ்டர் தான், அவரு அவளோட இளவரசிக்காக என்ன இங்க அனுப்புனாரு, நாங்க அவளை தேடிட்டு இருக்கோம், அவங்க ரொம்ப அழகா இருப்பாங்கன்னும் போது, உன்னோட பாஸ் இப்ப எங்க இருக்காரு, அவர் யாருன்னும் போது அவரு பேர் தெரியாது, ஆனா அவரு ஒரு இளவரசர் அப்படின்னு சொல்ல, அப்போ அவன் தான் மெயின் வில்லன், அவனைதான் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்கும் போது அதே நேரம் அந்த பேலஸ காமிக்கிறாங்க. அந்த பேலஸ்குள்ள ஒரு பேங்க் ஆபீசர் உள்ள போறாரு. ஆனா குதிரை வண்டி ஓட்டுறவரும் நான் உள்ள எல்லாம் வரமாட்டேன், தீப்பந்தத்தை வேணா வச்சுக்கோ, இங்க நிறைய ஓநாய்கள் இருக்கு பாத்துப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்த விட்டு தலத்திரிக்க ஓடுறாரு. இவர் ஏன் இப்படி வேகமா போறாரு அப்படின்னு அந்த ஆபீசர் நினைச்சிட்டே இப்ப கதவை தட்ட உள்ள இருந்து ஒரு வயசான ஒருத்தர் வராரு. இவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ. இப்ப வேம்பயர், அதனால இப்படி இருக்காரு. யாரு நீ, உள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்க, சார் நான் பாரிஸ்ல இருந்து வரேன், அங்க தலைநகரத்துல இருக்கிற ஒரு மிகப்பெரிய ப்ராப்பர்ட்டி உங்க பேர்ல இருக்கு, அந்த ப்ராப்பர்ட்டி நீங்க விக்கிற ஐடியால இருக்கீங்கன்னா சொல்லுங்க, எங்க பாஸ் அதை வாங்கிப்பாரு அப்படின்னு சொல்ல, ஓ அந்த ப்ராப்பர்ட்டியா, சரி பேசலாம், முதல்ல சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உணவு தராரு. பயங்கரமான தடபுடல் விருந்த பார்த்த ஆபீசரும் நல்ல வெட்டு வெட்டுன்னு வெட்ட, அந்த இடத்த பத்தி என்கிட்ட பேச வந்தேன்னும் போது, ஆமா சார் அது விக்கிற ஐடியா இருந்தா சொல்லுங்க, நான் பேப்பரும் கொண்டு வந்திருக்கேன், நீங்க சைன் போட்டா போதும் எல்லா வேலையும் முடிஞ்சிரும் அப்படின்னும் போது, நீ தயாரா இருப்ப தூங்கு, மத்ததெல்லாம் நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை போய் தூங்க சொல்றாங்க. அவருக்கும் புரியல, இவர் என்ன இப்படி இருக்காரு, சரி எதுவா இருந்தாலும் நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரூம்குள்ள போறான். அதே நேரம் ஹீரோவும் நல்ல டைம் கிடைச்ச உடனே இவனை புழிஞ்சு ரத்தத்தை குடிச்சிடலாம் சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. அங்க இருந்த சிலைங்களும் அசையக்கூடியது, அதுகிட்ட அவன் மேல இதுக்கு ஒரு கண்ணை வச்சுக்கோங்க, தப்பிச்சு போயிட போறான் அப்படின்னு சொல்லிட்டு அவரு தூங்க போயிடுறாரு. அதே நேரம் இங்க டாக்டரும் பிரீஸ்டும் சேர்ந்து அந்த பொண்ணை திருமணம் பண்ணவனை பாக்குறதுக்காக போறாங்க. அப்ப அந்த பொண்ணோட அறையும் செக் பண்றாங்க. அப்போ அந்த பொண்ணை திருமணம் பண்ண நினைச்சவரும், நான் அந்த பொண்ணை ரொம்ப நேசிக்கிறேன், அவளுக்கு என்னதான் பிரச்சனை, நான் என்கிட்ட இருக்கிற பணத்தை மொத்தமா அவளுக்காக செலவு பண்றேன், எனக்கு அவ திரும்பவும் பழைய மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லுவாரு. பிரீஸ்டும் புரிஞ்சுக்கிறாங்க, இவன் உண்மையாவா தான் அந்த பொண்ணை லவ் பண்றான், பொண்ணோட பிரச்சனையை நாங்க சரி பண்றோம், ஆனா எனக்கு கொஞ்ச நேரம் டைம் கொடுன்னு சொல்லி அந்த பொண்ணோட ரூம்ல ஏதாவது அந்த இளவரசர் பத்தி க்ளூ கிடைக்குதான்னு செக் பண்ணுவாங்க. அப்படி செக் பண்ணிட்டே இருக்கும்போது அவளோட அறையில ஒரு பேப்பர் இருக்கும். அந்த பேப்பர்ல இளவரசியோட இமேஜ் புக்ல கிழிக்கப்பட்ட பேப்பர் இருக்கும். அதை பார்த்து அவரும் இந்த பொண்ணை தேடிதான் கண்டிப்பா அவன் வருவான் அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க. அதே நேரம் இங்க அரண்மனையை காமிக்கிறாங்க. அந்த ஆபீசர் போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு சரி சுத்தி பார்க்கலான்னு கீழே இறங்கி வராரு. அப்படி வரும்போது கீழே இருக்கிற ஒரு அறைய வெளிச்சமா இருக்கும், அதுல ஒரு சவப்பெட்டி இருக்கும். அந்த சவப்பெட்டியை திறக்க உள்ள இருக்கிறது இளவரசர். தப்பு பண்ணிட்டியே, ஒரு ரூமை விட்டு நீ வெளியே வந்திருக்கே கூடாதுன்னு சொல்லிட்டு புடுறா அவனை அப்படின்னு சொல்லி அடிச்சு அப்படியே கயிறுல தொங்க விடுறாங்க. அங்க கீழே பாத்திரம் வச்சு ஒரு ரத்தம் கூட வேஸ்ட் ஆக கூடாது, மொத்த ரத்தத்தையும் இதுல பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அங்க சிலைகளுக்கு ஆர்டர் கொடுத்துட்டு இருக்க அந்த நபர் பயந்து போயிடறான்.
அவங்க கிட்ட ஹீரோவும் சாகதான் போற, கடைசி ஆசை என்னன்னு சொல்லு அப்படின்னும் போது, உங்களோட கதைய நான் கேட்கணும்னும் போது அவருக்கு சிரிப்பு வருது. யாரா இந்த பைத்தியக்காரன், சாகறதுக்கு முன்னாடி என் கதைய கேட்கணும்னு ஆசைப்படுறியா? என் கதைய கேட்க ஒரு அடிமை சிக்கிட்டான், அவனை உட்கார வைங்கடா சேர்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவரோட கதையை சொல்லுவாரு. நான் என்னோட இளவரசி, என்னோட மனைவி, என் காதலிய கடவுள் என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டாங்க. அவ போன பிறகு எனக்கு வாழ்க்கைய வாழ பிடிக்கல. அவ திரும்பியும் எனக்காக வருவான்னு காத்துக்கிட்டே இருந்தேன். ஆனா பல வருஷங்கள் போயிடுச்சு. நான் எல்லா இடங்கள்லயும் அவ ரிட்டர்ன் வருவா, எனக்காக இருப்பான்னு தேடினேன். ஆனா அவ எங்கேயுமே இல்ல. இந்த உலகத்துல நிறைய பேருக்கு வியாதி, நோய் வந்து எல்லாருமே இறந்து போனாங்க. ஆனா எனக்கு அந்த சாவுன்றது கடவுள் கொடுக்கவே இல்லை. என் இளவரசி இல்லாத வாழ்க்கை எனக்கு வேணான்னு நினைச்சுக்கிட்டேன். பல தற்கொலை முயற்சி பண்ணேன். ஆனா பயன் இல்லை. நான் சாகவே மாட்டேன்றது எனக்கு புரிய வந்தது. அப்பதான் எப்படி இருந்தாலும் என் இளவரசிய தேடுறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும். அவ என்ன தேடி வரக்கூடிய ஒரு விஷயத்த நான் கண்டுபிடிச்சேன்னும் போது ஆபீசரும் என்னது அதுன்னும் போது ஒரு பர்ஃபியூமா காமிப்பாரு. என்னது இது, என்ன தேடி வரணும்னா நான் அவளை இம்ப்ரெஸ் பண்ணணும். அதனால பல நாடுகளுக்கு, இந்தியா, எகிப்து, பாரிஸ் எல்லா இடங்களையும் போய் அங்க இருக்கிற வாசனைகள் மூலியமா இந்த திரவத்தை உருவாக்கணும். இத ஒரு வாட்டிய மேல அடிச்சா போதும், இந்த உலகத்துல இருக்கிற எப்படிப்பட்ட பெண்களா இருந்தாலும் மயங்கிடுவாங்க. இத வச்சு நான் பல ஊர்களுக்கு போனேன். எல்லா இடத்துலயும் என் இளவரசிய தேடினேன். ஆனா என் இளவரசிய என்னால கண்டுபிடிக்கவே முடியல. அந்த விரத்தினால எனக்கு பயங்கர கோவம். அங்க இருந்த ஒரு பொண்ணை கடிச்சிட்டேன். அவளை மட்டும் கடிக்காம எல்லாரையும் கடிச்சேன். இவங்கெல்லாம் என்னோட அசிஸ்டன்ட். இவங்க மூலியமா என் இளவரசியை என்னால கண்டுபிடிக்க முடியும்னு நினைச்சேன். ஆனா என்னால கண்டே பிடிக்க முடியல. திரும்ப என்னோட பேலஸ்க்கு வந்துட்டேன். என்னோட மனைவியோட கல்லறைக்குள்ள போனேன். அவளோட சாம்பல் மட்டும்தான் மிச்சம் இருந்துச்சு. அவ கிட்ட வரமாட்டான்னு சொல்லி நான் பேலஸை விட்டு வெளியே போகாம இங்கே இருந்தேன். என்னோட பணம், ப்ராப்பர்ட்டி எல்லாமே விலை ஏறிக்கிட்டே போச்சு. நான் ஒண்ணுமே பண்ணாம அவளுக்காக இங்க காத்துக்கிட்டே இருந்தேன். இதுதான் என் கதை. சரி, என் கதையை சொல்லி முடிச்சுட்டேன், உனக்கு சொல்றதுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்க, அந்த நபரும் நானும் ஒரு பொண்ணை நேசிக்கிறேன், நான் இங்க வர்றதுக்கு முன்னாடி அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டு போனேன் அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணு ஏத்துக்கிட்டா. நான் ரிட்டர்ன் போய் அவளை கல்யாணம் பண்ணணும்னு பல கனவோட வந்தேன். ஆனா நீங்க இப்ப என்ன கொல்ல போறீங்க. நீங்க கொன்னீங்கன்னா அவ நான் இல்லாம எப்படி வாழுவா, அவ செத்துருவா அப்படின்னு சொல்லும் போது, அப்படிப்பட்ட பொண்ணா அவ? சரி, புகைப்படத்தை காமி அப்படின்னு சொல்லும் போது இப்பதான் பயங்கர ட்விஸ்ட். அந்த செயின்ல இருக்கிற இமேஜ் இளவரசர் இவ்வளவு வருடமா தேடிட்டு இருந்த பொண்ணுதான் அவரோட இளவரசி. பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க, அதே நேரம் சந்தோஷம். உடனே அங்க இருந்த சிலைகள் கிட்ட எல்லாம் போ, எனக்கு இப்ப ரத்தம் வேணும், எங்கேயாவது ரத்தத்தை எடுத்துட்டு வாங்க. இந்த நிலைமையில போனா அவ எனக்கு ஏத்துக்க மாட்டா, அவ முன்னாடி நான் பழைய ஆளா போகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இப்ப இளவரசரும் இந்த நபரை ரூம்ல போய் கட்டி போடுங்க, இவன் தப்புச்சானா நீங்க செத்துருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இளவரசர் அந்த பேலஸை விட்டு வெளியே போறாரு ரத்தம் குடிக்க. இங்க ஹாஸ்பிட்டல்ல காமிக்கிறாங்க. பிரீஸ்டும் டாக்டரும் பேசிட்டே இருக்காங்க. ஜூனியர் டாக்டரும் வந்து சீனியர் டாக்டர் கிட்ட, சார் உங்களை பார்க்க ஒருத்தவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க பார்க்க இந்த புகைப்படத்துல இருக்கிறவங்க மாதிரி இருக்காங்கன்னு சொல்லிட்டு தாம்பேர் வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்த இமேஜ் இருக்கும், அதை பார்த்து அவன் சொல்லுவான், இந்த பொண்ணு வெளியே இருக்காளா, இவ்வளவு தாண்டா நாங்க தேடிட்டு இருக்கோம், எங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் பார்த்தா ஹீரோயின் இருப்பாங்க. அவங்க இந்த செஞ்சுரியில பிறந்திருப்பாங்க. சோ அவங்க ஃப்ரெண்ட பார்க்க வராங்க. அந்த வேம்பயர் பொண்ணு அவங்கள பார்த்து பிரீஸ்டுக்கும் டாக்டருக்கும் ஒன்னும் புரியல. மா முதல்ல நீ வந்து உட்காருமா, உங்ககிட்ட சில விஷயம் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கும் அந்த பொண்ணுக்கும் எப்படி பழக்கம் உண்டாச்சு அப்படின்னு கேட்பாங்க. ஹீரோயின் திருமணம் பண்ணக்கூடிய அந்த பேங்க் ஆபீசர், அதாவது ஹீரோ கிட்ட மாட்டிக்கிட்டார்ல, அவரும் இந்த பொண்ணோட ஃபியான்சவும் ஃப்ரெண்டு தான். அவங்களோட திருமணத்துக்கு தான் நாங்க போனோம். அப்ப இந்த பொண்ணை சந்திச்சோம், நாங்க நல்லா ஃப்ரெண்ட் ஆனோம் போது, அந்த திருமணம் அப்ப என்ன ஆச்சு, அந்த பொண்ணு எப்படி ரியாக்ட் பண்ணான்னு கேட்க, அவள் நார்மலா தான் இருந்தா. ஆனா கல்யாணத்து அப்போ ப்ரே பண்றதுக்காக பிரீஸ்ட் வந்தாங்க. பிரீஸ்ட பார்த்து அவளும் பயங்கரமா கோவப்பட்டு அவங்களே அட்டாக் பண்ண போனா. அவ ரொம்ப வியர்டா பண்ணா. அதனாலதான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாங்கன்னு சொன்னாங்க. எனக்கு இவ்வளவு தகவல் தான் தெரியும் போது, அவள் உனக்கு ரொம்ப பிடிக்குமா, பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு கேட்க, என்னோட ஃபியான்சே மூலியமா தான் எனக்கு அவ தெரிய வந்தது. அவ ரொம்ப நல்லா இருப்பா, அன்பா என்கிட்ட பேசுவா. ஆனா சில நேரத்துல அவளோட பிஹேவியர் எனக்கு பிடிக்காது. ஆனா நான் அவளை வெறுக்கல, அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். சரி, நீ பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போ, உனக்கு ஏதாவது தேவைப்பட்டா எங்களுக்கு கால் பண்ணு, உன் ஃப்ரெண்டு சீக்கிரமா குணமாயிருவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை அனுப்பி விட்டுருவாங்க. ஹீரோயினும் சரி, நான் அவளுக்காக சர்ச்சில் ப்ரே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இப்போ ஹீரோயின் எங்க இருக்கான்னு தெரிய வந்தது. இவள நம்ம அந்த வேம்பயர் கிட்ட இருந்து பாதுகாக்கணும்னு சொல்லி இவங்க ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்க நேரம் இப்போ ஹீரோவை காமிப்பாங்க. ஹீரோ இப்போ வேம்பையா இருக்காரு. அவரோட உடம்பெல்லாம் வயசான தோட்டத்துல இருக்கு. அத எங்க மாத்தணும்னா ரத்தம் தேவை. இப்போ அங்க இருந்து ஒரு சர்ச்சுக்குள்ள போறாரு. அவருக்கு இருக்கிற பவருக்கு அவரால் ஈஸியா சர்ச்சுக்குள்ள போக முடியும். பிச்சைக்கார மாதிரி உள்ள போக, அங்க இருந்த ஒரு லேடியும் சரி உள்ள வாங்க அப்படின்னு சொல்ல, அவர் உள்ள வெயிட் பண்ண அவரோட தோற்றத்தை பார்த்து அவங்க எல்லாம் பயந்து போய் ஒளிஞ்சுக்கிறாங்க.
என்ன பார்த்தா நீங்க பயந்து போறீங்களா? இப்ப பாருங்க, தன்னால நீங்களே என்கிட்ட வருவீங்கன்னு சொல்லிட்டு, அந்த பெர்ஃப்யூம்ல ஒரு டிராப் போட எல்லா பெண்களும் அப்படியே அவர் மேல வந்து விழுக, அப்படியே அப்படியே ரத்தத்த குடிச்சு எங்க ஆயிட்டு, இப்ப இளவரசிய தேடி பாரிஸ்க்கு போறாரு. இவர் போன விஷயத்த பேலஸ்குள்ள இருக்கிற அந்த ஆபீசர் பாத்துறாரு. இதான் நல்ல சான்ஸ் எஸ்கேப் ஆகணும்னு சொல்லி அங்க இருந்த துணியெல்லாம் கட்டி ஜன்னல் வழியா தப்பிக்க துணி குட்டியா இருக்கும்னு நடுல மாட்டிப்பாரு. இது அங்க இருந்த கல் சிலைகள் பாத்துரும். அவனை போட்டு அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்க அவன் மேல இருந்து கீழே குதிச்சிருவான். அப்ப அங்க இருந்த ஆறு பனில உறைஞ்சிருக்கும். அது மேல அவர் விழுந்துருவாரு. அவரும் அங்க வந்து ஓட ட்ரை பண்ண அந்த கல்லுங்க எல்லாம் அவனை அட்டாக் பண்ண வர அதுங்க வெயிட் அதிகமா இருக்கு. அங்க இருந்த பனி உடையுது. அதனால அதுங்களால ஒன்னும் பண்ண முடியல. வேடிக்கை பார்க்க அவங்க இருந்து தப்பிச்சு போயிடுறான். இங்க ஹீரோவும் சிட்டிக்கு வராரு. வந்த அவர் முதல்ல அந்த மென்டல் ஹாஸ்பிட்டல் போறாரு. அங்க பேஸ்மெண்ட்ல இருக்கிற அந்த வேம்பியர் பொண்ணு கிட்ட என் இளவரசி நீ கண்டுபிடிச்சிட்டியான்னு சொல்ல, ஆமா பாஸ் நான் கண்டுபிடிச்சிட்டேன். அது உங்ககிட்ட சொல்றதுக்குள்ள இவங்க என்னங்க கட்டி போட்டுட்டாங்க. அவங்க எங்க இருக்காங்க நான் உங்களுக்கு சொல்றேன். அப்ப எனக்கு பரிசு உனக்கு பரிசு பெருசாவே தரேன்னு சொல்லிட்டு அந்த ஜூனியரை புடிச்சிட்டு வந்து அந்த பொண்ணு கிட்ட கொடுக்க அந்த பொண்ணு கடிச்சு அவனையும் வேம்பயர் ஆக்கிருவா. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு ஹாஸ்பிட்டல்ல வர டாக்டருக்கும் பிரீஸ்டுக்கும் தெரிஞ்சிச்சு அந்த ஜூனியரும் வேம்பயரா மாறிட்டானு. அவனை லாக் பண்ணி வச்சுட்டு இப்போ இளவரசிய எப்படியாவது நம்ம காப்பாத்தணும் அந்த வேம்பயர் கிட்ட இருந்துன்னு சொல்லி இவங்க ஒரு பிளான் போடுறாங்க. அதே நேரம் ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயின் இப்போ ஒரு ரெண்ட் ஹவுஸ்ல தான் இருப்பாங்க. அந்த வீட்டோட ஓனர் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ஆனவங்க. லேட்டா வரக்கூடாது, ரொம்ப சத்தம் போடக்கூடாது, உன்னை தேடி நிறைய பேர் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ ஒரு பொண்ணு அவளை தேடி வந்திருக்கான்னு உடனே ஹீரோயின் போய் பார்த்தா அது அந்த வேம்பயர் பொண்ணுதான். ஏன்னா ஹீரோ அந்த பொண்ணை ரிலீஸ் பண்ணிருப்பாரு. அவளும் உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். நான் இப்பதான் குணமாயி ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்தேனும் போது, ஆனா நான் உன்னை நேத்து தானே பார்த்தேன். நீ கியூர் ஆயிட்டியா? உண்மையை தானே சொல்றேன்னும் போது, ஆமா நான் சரியாயிட்டேன். என்னை பார்த்தாலே தெரியுதா? நான் இன்னைக்கு ஈவினிங் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறேன். நீ கண்டிப்பா வரணும். அந்த இடத்துல சாக்லேட் சூப்பரா இருக்கும். நீ ட்ரை பண்ணதுல அந்த இடம் ரொம்ப அழகா இருக்கும். என்னோட ஃப்ரெண்டு தான் அதை கண்டக்ட் பண்றாரு. நான் உன்னை அவருக்கும் அறிமுகம் படுத்துறேன்னும் போது ஹீரோயின் கொஞ்சம் தயக்கத்துல இருக்க அந்த இடம் அழகா இருக்கும்னு சொல்ல ஒத்துக்கிறாங்க. இப்ப நைட்டு அந்த வேம்பயர் பொண்ணும் ஹீரோயினை அங்க இருக்கிற ஒரு குட்டி பேலஸ்க்கு கூட்டிட்டு போவா. அங்கதாங்க செலிப்ரேஷன் நடந்துகிட்டு இருக்கும். ஹீரோயினை பார்த்த ஹீரோவும் ரொம்ப வருடங்கள் கழிச்சு அவங்கள பார்க்கும் போது அவருக்கு பழைய ஞாபகம்லாம் வருது. கண்ணை சிமிட்டாம அவங்க மனைவியே பார்த்துக்கிட்டே இருக்க அவங்களும் இவரையே நம்மளையே பார்த்துக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வினோதமா ஃபீல் பண்றாங்க. என்னை மன்னிச்சிடுங்க, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, அதனால கண்ணை சிமிட்ட கூட முடியல அப்படின்னும் போது என்ன இவரு நல்லா ஃப்ளோட் பண்ற மாதிரியே பேசுறாருன்னு சொல்லி ஹீரோயின் கொஞ்சம் பேசாம சைலண்டாவே இருக்காங்க. இப்ப அவளோட ஃப்ரெண்டும் பாவனை வெளியே கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு அங்க அந்த கேம்ஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கா. ஹீரோ தூரமா வந்து ரசிச்சுக்கிட்டே இருக்காரு. இப்போ எல்லாமே முடிஞ்ச பிறகு திரும்ப அவங்க இந்த ரூமுக்கு வராங்க. அப்போ ஹீரோயினும் நீ எனக்கு ஹாட் சாக்லேட் தரேன்னு சொன்னியன்னும் போது அதை மறந்துட்டல, இங்கே வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து போயிடுறா. இப்ப ஹீரோ அங்க நின்னுட்டே இருக்க ஹீரோயினும் நீங்க எப்படி இங்க வந்தீங்க, உங்களை யாரு உள்ள அனுப்புனான போது இந்த பேலஸே என்னோடதுதான், உங்களை பயமுறுத்ததுக்கு என்ன மன்னிச்சிருங்க, உங்ககிட்ட ஒரு விஷயம் காமிக்கணும்னு சொல்லிட்டு அந்த குட்டி இன்ஸ்ட்ருமெண்ட்டை பிளே பண்ணி காமிப்பாரு. அந்த மியூசிக் இவருக்கும் உங்க மனைவிக்கும் ரொம்ப ஞாபகம் உள்ள மியூசிக், ரொம்ப அவங்களுக்கும் பிடிக்கும். அவங்களுக்காக இவர் ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாரு. இந்த மியூசிக்கை கேட்க ஹீரோயினும் தன்னை மறந்து அப்படியே மயங்கி நிக்க இது யாரோடதுன்னும் போது இது என்னோட மனைவியோடது, ஆனா இப்ப அவங்க எல்லாம் இறந்துட்டாங்க, இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்ல அவங்களுக்கு தயக்கமா இருக்கும். ஏன்னா முன்பின் தெரியாதவர்கிட்ட ஒரு பரிசை வாங்கலாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்க, இல்ல இது ரொம்ப அழகா இருக்கும் நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துறாரு. இப்போ கொஞ்ச நேரம் அவங்க பேசி முடிச்ச பிறகு வீட்டுக்கு போகணும்னு கிளம்ப ஹீரோன் அவங்க துணைக்கு வரேன்னு சொல்லிட்டு அவங்கள வீட்டு வரைக்கும் அனுப்புறாரு. அப்ப ஹீரோயின் கிட்ட நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க, எப்பவுமே இப்படியே இருங்கன்னும் போது நீங்க சந்தோஷமா இல்லையான்னு கேட்பாங்க. என் மனைவி எப்ப என்ன விட்டு போனாலோ சந்தோஷத்தையும் அவ கூட எடுத்துட்டு போயிட்டா அப்படின்னு சொல்ல இவங்களுக்கு அவரை பார்க்க கஷ்டமா இருக்கும். அதே மாதிரி இவர் எங்கேயோ பார்த்த மாதிரியே உங்களுக்கு தோணும். அதையே நினைச்சுக்கிட்டே வீட்டுக்கு போய் பார்த்தா அவங்க ஃபியான்சே உள்ள இருப்பாரு. அவர் அங்க இருந்து தப்பிச்சு வந்திருப்பாரு. பிரீஸ்ட் டாக்டர் எல்லாம் அங்கதான் இருப்பாங்க. அவங்க நடந்த எல்லா உண்மையும் சொல்லிட்டு உன்னை தேடி வேம்பயர் யாராவது வந்தானா அப்படின்னு சொல்ல அவங்களும் ஆமா வந்தாரு, ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி அவர் எனக்கு கிட்ட மோசமா நடந்துக்கல, என்கிட்ட நல்லா அன்பாதான் பேசினாருன்னும் போது அதெல்லாம் ஏமாத்து, உன்னை அவன் கொல்ல முயற்சி பண்ணுவான், அவங்க கிட்ட இருந்து ஜாக்கிரதையா இரு, நாங்க நைட்டு ஃபுல்லா இங்கே வெயிட் பண்றோம்னு சொல்ல ஹீரோயின் அவளோட அறைக்குள்ள போறாங்க. அவங்களால இவங்க சொன்னதை நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. என்ன இப்படி சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அவர் கொடுத்த அந்த குட்டி இன்ஸ்ட்ருமெண்டோட மியூசிக்கா பிளே பண்றாங்க. பிளே பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு மாதிரி பல விஷயங்கள் ஞாபகத்துக்கு வர மாதிரியே இருக்கு. இப்போ ஒரு சத்தம் கேட்க திரும்பி பார்த்தா ஹீரோ உள்ள வந்திருப்பாரு. எப்படி நீங்க உள்ள வந்தீங்க, வெளியே போங்க வெளியே போங்கன்னும் போது அவரு கதவு ஓபன் பண்ணிட்டு வெளியே போக, இல்ல அங்க போகாதீங்க, நீங்க ஜன்னல் வழியா தானே வந்தீங்க, அப்படியே போங்கன்னும் போது நீ
வர வேணாம்னு சொல்லிட்டு இதுக்கடுத்து நான் உயிரோட இருக்க விரும்பலன்னு சொல்லி குதிக்க போவாரு. அவங்களுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும். நீங்க சாகணும்னு விரும்பல. ஆனா நீங்க இங்க இருந்தீங்கன்னா ஆபத்து. நீங்க வராதீங்கன்னும் போது உனக்கு என்ன பிடிக்கலையா? என் ஞாபகங்கள் உனக்கு வரலையான்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு கிட்ட வர அப்ப அவங்களுக்கு எல்லாமே கிளிக் ஆயிரும். அவங்களும் என்னோட இளவரசர், என்னோட கணவர், என்னோட காதலன். உங்கள நான் எப்படி மறப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வந்துரும். என்ன உங்க கூட கூட்டிட்டு போங்க. நான் இங்க இருக்க விரும்பல அப்படின்னு சொல்ல இப்ப ஏதோ சத்தம் கேட்கும். கீழ இருக்கிறவங்க எல்லாம் மேல வந்து பார்த்தா, ஹீரோயின் அங்க இருந்து போயிருப்பாங்க. அந்த வேம்பயர் தான் கூட்டிட்டு போயிருப்பான்னு சொல்லிட்டு. இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்த வேம்பயர் ஒருத்திங்க தான் சுத்திட்டு இருப்பா. அவள புடிச்சா எல்லா கேள்விக்கான பதில் கிடைக்கும்னு சொல்லி அவள தேடி வராங்க. அதே நேரம் அந்த பொண்ணும் அவங்களோட ஃபியான்சேவ பாக்க போறா. அவள பார்த்து அவங்க ஃபியான்சேவும் நீ சரியாயிட்டியா? எப்போ ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே வந்தன்னும் போது, நான் இப்ப நல்லா தானே இருக்கேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லன்னு சொல்லிட்டு அவர கடிக்க போக, டக்குன்னு பிரீஸ்ட், ஆபீசர், டாக்டர் எல்லாம் வந்துருவாங்க. அவங்க எல்லாம் சண்டை போட அந்த பொண்ணு எல்லாரையும் அட்டாக் பண்ண வரும்போது ஈரனோட ஃபியான்சே அங்கிருந்து கத்தியால அவ தலையை வெட்டிடுறாங்க. தலை போன பிறகும் அவ எல்லாரையும் கொல்ல முயற்சி பண்றா. அதுக்கு அடுத்தது அங்கிருந்து பெரிய சிலுவை எடுத்து அவ நெஞ்சில குத்த அவ இறந்து போயிடுறா. இப்போ அங்க இருக்கிறவர்கிட்ட பிரீஸ்டும் டாக்டரும் எங்களுக்கு இப்போ ஒரு பெரிய படை தேவைப்படுது. நீங்க இதெல்லாம் செட் பண்ணீங்கன்னா அது பெரிய வேம்பையரா புடிச்சிருவோம்னு சொல்ல ஹீரோயினோட ஃபியான்சவும் அவளை எப்படியாவது காப்பாத்தணும். நான் எங்க இருக்க அந்த இடம் நான் சொல்றேன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் ஆட்களை ரெடி பண்ணிட்டு அந்த இடத்துக்கு போறாங்க. அதே நேரம் ஹீரோயினும் அந்த பேலஸ்குள்ள வராங்க. அப்படி அவங்க வரும்போது ஹீரோக்கு சில ஆட்கள் எல்லாருமே அங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாருமே இந்த இளவரசர் கீழே வேலை பார்த்தவங்களோட வாரிசுகள். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு ஆபத்து இருக்கலாம் இளவரசரே. நீங்க எப்படியாவது இந்த இடத்த விட்டு போயிருங்கன்னு சொல்ல, நான் அதை பார்த்துக்கிறேன்னு சொல்லி பணத்தை கொடுத்துட்டு இளவரசர் உள்ள கூட்டிட்டு போறாரு. அந்த எல்லா இடத்தையும் அவங்க மனைவிக்கு காமிக்க அவங்களுக்கு எல்லாமே இப்பதான் கனெக்ட் ஆகிட்டே இருக்கு. அந்த இடத்த பார்த்துட்டே இருக்கும் போது பெட்ல இவங்களோட ஆடை இருக்கும். அவங்க இறந்து போன அன்னைக்கு போட்டிருந்த ட்ரெஸ். அதை பார்த்து அவங்க அதை எடுத்து போட்டுக்கிறாங்க. ஹீரோவும் அதை பார்த்த பிறகு அவருக்கு பல ஞாபகங்கள்லாம் வருது. இப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்துல இப்போ பிரீஸ்ட், டாக்டர், ஹீரோயினோட ஃபியான்சே, வேம்பையரோட ஃபியான்சே இவங்க எல்லாருமே போலீஸோட படைகள் எல்லாரையும் கூட்டிட்டு வந்து அந்த அரண்மனைக்குள்ள யாருக்கும் தெரியாம உள்ள நுழைஞ்சிடுறாங்க. இப்போ பாம்பு அடிக்கிற சத்தம் கேக்குது. இதை தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோவும் இளவரசிய உள்ள வச்சு லாக் பண்ணிட்டு வெளியே போறாரு. அவரோட அடியாட்கள் அந்த கல்லுங்க எல்லாரையும் சண்டை போடுங்க அப்படின்னு சொல்ல எல்லாருமே மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்படி சண்டை போடும் போது ஹீரோரோட வாள் மூலியமா அங்க இருக்கிற எல்லாரையும் அடிச்சு சாகடிச்சிடுறாரு. அப்போ அந்த பிரீஸ்ட் மட்டும் இருப்பாரு. பிரீஸ்ட கொல்ல போகும்போது பிரீஸ்ட் நீ பண்றது நியாயமே கிடையாது. நீ செல்ஃபிஷா இருக்க. நீ நேசிக்கிறவங்க கூட இருந்தா மட்டும் போதும்னு நினைக்கிறியே. அந்த பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகும்னு நீ நினைச்சியா? அவளோட நிம்மதியான வாழ்க்கை உன்னால நாசமா போயிட்டு இருக்கு. இதுதான் நீ காதல் பண்ற லட்சணமா அப்படின்னு சொல்ல ஹீரோக்குமே கில்ட்டியா ஃபீல் ஆகும். நீ என்ன சொல்ற? ஆமா, அந்த பொண்ணு இப்போ நிம்மதியா வாழ்ந்திருப்பா. இப்போ அவளோட வாழ்க்கையும் நீ நாசமாக்கிட்ட. ஏன்னா நீ உன் லவ்வர் உன் கூட இருக்கணும்னு மட்டும்தான் நினைக்கிற. நீ மட்டும் வாழ்க்கையில வரலன்னா அவ இந்த வாழ்க்கைய ரொம்ப சந்தோஷமா நிம்மதியா வாழ்ந்திருப்பா. நீ எவ்வளவு நாள் அவ கூட இருப்பன்னு நினைக்கிற? நீ இப்ப சாபத்துலதான் வாழ்ந்துகிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிரும். ரொம்ப வேக வேகமா அவங்களோட மனைவியை பார்க்க போறாரு. அவங்க பயத்துல இருக்க. பயப்படாத, ஒன்னும் ஆகாது, நான் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்ல என்னை விட்டு போயிடாதீங்க, திரும்ப உங்களை விட்டு பிரிய எனக்கு மனசு இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க ஹீரோ யோசிச்சு பாப்பாரு. இவளை விட்டு பிரிஞ்சு போனாதான் இவ வாழ்க்கை நல்லா இருக்கும், இல்லைன்னா திரும்ப ஏதாவது பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும்னு சொல்லிட்டு ஹீரோயினை விட்டுட்டு அவர் வெளியே போறாரு. பிரீஸ்ட கூப்பிட்டு என் முடிவு மாறுறதுக்குள்ள என்னை கொன்னுரு அப்படின்னு சொல்ல ஹீரோயின் கதறி கதறி அழுவாங்க. அவரை ஒன்னும் பண்ணாதீங்கன்னும் போது அங்க இருந்து ஆணியை வச்சு அடிச்சு ஹீரோவை சாகடிச்சிடுறாங்க. இப்ப ஹீரோ பழைய தோற்றத்துக்கு வந்துறாரு. அவரை பார்த்த ஹீரோயினும் அவரை பெட்ல படுக்க வச்சு ஏன் இப்படி பண்ணீங்க? உங்க கூட நான் வாழணும்னு ஆசைப்பட்டேன், நீங்க ஏன் இப்படி பண்ணீங்கன்னும் போது ஏன்னா நான் உன்னை காதலிக்கிறேன், நீ நல்லா இருக்கணும்னு தான் நான் நினைப்பேன் அப்படின்னு சொல்ல நானும் உங்களை நேசிக்கிறேன்னும் போது அப்படியே அவரோட உடல் அழிஞ்சு காத்தோட காத்தா போயிடுது. ஹீரோயின் கதறி கதறி அழுகுறாங்க. இப்போ அங்க இருந்த கல் சிலைகள் எல்லாமே ஆல்ரெடி சாபத்தினாலதான் கல்லா இருந்தது. அதுங்க எல்லாருமே சின்ன சின்ன பசங்களோட ஆத்மா. அதுங்க எல்லாம் வெளியே பழையபடி போயிடுதுங்க. இப்ப பிரீஸ்டும் டாக்டரும் அங்கிருந்து பேசி கிளம்பி போயிடுறாங்க. இப்போ ஹீரோயினோட ஃபியான்சே ஹீரோயினோட நிலைமைய பார்க்க அவராலே அவங்கள பார்க்க முடியாம கஷ்டப்பட்டு அந்த இடத்த விட்டு போறாங்க. சோ இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. அடுத்த ஒரு வித்தியாசமான படத்துல நான் உங்களை சந்திக்க வரேன். Until then, bye bye.